ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கும் எங்கிட்ட சமையல் ஒரு பெரிய சமையலோட தான் வந்திருக்கேன். ஏன்னா அப்படி இது வந்து 15ஆம் தேதியே நான் சமைக்க வேண்டிய சமையல். ஆனா எனக்கு நிறைய ஆர்டர் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த லண்டன் அக்காட ஆர்டர், சாப்பாடு ஆர்டர் கொடுக்குற ஆர்டர் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பிறகு அடுத்த நாள் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கனடா தங்கச்சிர அவங்களோட சாப்பாடு கொடுக்குற ஆர்டர் இருந்ததால என்னால செய்ய முடியாம போயிட்டு, அதால நான் இன்றைக்கு தான் செய்யறேன். இது யார்ட்டு ஆர்டரும் இல்லை, இது எந்த ஆர்டர் தான். இது வந்து இந்த தகப்பநாட்டு ஆண்டுக்காக நான் செய்யறேன். என்ன அது பாத்தீங்கன்னா கூடுதலா நான் மரக்கறி சாப்பாடுகள் தான் செஞ்சு கொடுக்குறேன். நான் எனக்கு அந்த நாள் போனபடியா இன்றைக்கு நான் மீன் சாப்பாடே செய்து கொடுப்போம்னு முடிவெடுத்தாச்சு. ஏன்னா அவருக்கு மீன் தான் பிடிக்குமே தம்பி. அதால பாத்தீங்கன்னு சொன்னா மீன் குழம்பும் வச்சு, சால மீன் பொரியலும் வச்சு, கோவா வர பருப்பு பால் கறி இதெல்லாம் வச்சு சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் நான் கொடுக்க போறேன். என்னால 7 மாலை எத்தனை பார்சல் வருதுன்னு எனக்கு தெரியல, எத்தனை வருதோ அதான் நான் செஞ்சு கொடுக்க போறேன். இது வந்து இந்த தகப்பநாட்டு ஆண்டுக்காக 4வது ஆண்டு 15ஆம் தேதி தான் என்னால அதுக்கு செய்ய முடியாம போயிட்டு அந்த ஓடர்ஸ்களால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடகடன்னு சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே வாங்க கடகடன்னு இப்ப நான் மீன் எல்லாத்தையும் கழுவி கொண்டு வரேன்னா. இப்ப இந்த மீனை கழுவுவோம். இது பாருங்க, எனக்கு வெட்டி கொண்டே வந்தபடியா ஈஸி. வடிவா பார்த்து உள்ளுக்கு அந்த குடல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுகளை எடுத்துட்டு கழுவ வேண்டியதா. நான் தலை எடுக்க இல்லை, இந்த பாருங்க இந்த மாதிரி உள்ளுக்கு இதை எடுத்தோம்னா சரி, அவ்வளவுதான். எனக்கு வடிவா வெட்டியே தந்துட்டாரு செல்றேன்னா. நான் சொன்னான் எனக்கு வடிவா துப்புரவாக்கி தாங்க, இல்லை அடிக்க எனக்கு கஷ்டம். இது மட்டும் இந்த வால் பக்கத்துல பாருங்க இந்த முள்ளு மாதிரி இருக்கும், அதை வெட்டி விடுவோம். கிளீன் பண்ணியாச்சு, இனி கழுவி எடுப்பான். உப்பு போட்டுட்டு கலந்து விடுவான். உப்பு போட்டு கழுவினோன்னு வெள்ளையா இருக்கு, நான் மினுங்குது. இனி சால மீனை துப்புராகுவோம். இது இந்த சைட்டில் அதை எடுத்துட்டோம்னா சரி, சைட்டில் முள்ளு மாதிரி இருக்கும், குட்டி முள்ளு. அதுக்கு பிறகு செதில தட்டிட்டு அதை அவைக்கு போட்டுடுவோம். வெட்டி போட்டு போடுவோம், ஒன்றுண்டா போடாம எல்லாம் வெட்டிட்டு போட்டா சாப்பிடுவேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு துப்புறாரு. காகங்களை தான் சொல்றேன், வந்து நிக்கினா என்ன பாருங்க ஒரு வாட்டை. இப்ப இந்த அடுப்புல தண்ணி வைக்க போறேன் டீ குடிக்கிறதுக்கு. என்ன சரியா நான் களைப்பா இருக்கு வேலையெல்லாம் செஞ்சு, அதால தண்ணி கொதிக்கட்டுமா என்ன. இதுல தண்ணி கொதிக்கட்டுக்கு இங்கால பாத்தீங்கன்னா பருப்பு வைக்க போறேன் அடுப்புல வேகிறதுக்கு. கழுவி எடுத்தாச்சு. இதுல வெங்காயம் கொஞ்சம் சேர்க்கிறேன், பச்சை மிளகாய், உள்ளி, வெள்ளைப்பூடு, மஞ்சள் தூள், உப்பு சேர்க்கிறேன், தண்ணி கொஞ்சமா சேர்க்கிறேன் பருப்பு அவிகிறதுக்கு. கலந்து விட்டுட்டு இன்னொரு கொஞ்சம் சேர்ப்போம் என்ன, இந்த கூட பருப்பு தானே. ஓகே, என்ன டக்குன்னு இந்த தண்ணி பிடிச்சிடும் அவிஞ்சு. இப்போ இதில் பருப்பு அவியட்டுக்கும். இங்கால பாருங்க, இன்றைக்கு அரைச்சி தான் குழம்பு வைக்க போறேன், மீன் குழம்பு. இது வந்து அரைச்ச கறி தூள், சோபா சோஸ் அரைச்ச கறி பவுடர். இதில் வந்து கொஞ்சமா தேங்காய் பூ சேர்க்கிறேன். இதோட உள்ளி வேர்க்கமெல்லாம் போட்டுத்தான் இருக்கிறேன். இதில் தண்ணி சேர்க்கிறேன். இந்த தண்ணியில கொஞ்ச நேரம் ஊறட்டுக்கும். அதுக்கு பிறகு அரைச்சி போட்டு கறியை வைக்க வேண்டிய. தண்ணி காணாது, இன்னொரு கொஞ்சம்
விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி கலந்து விடணும். அப்பதான் நல்லா அந்த தண்ணி ஊறும். இப்போ உளிய வெப்பம் இப்படியே பெருசுல வச்சேன்னா ஒரே அடி அரிசியை போட்டு எடுத்துடலாம். பானியண்டா 2 தரம் போட வேண்டியிருக்கு எனக்கு. அதால இது கொதிக்கட்டுக்கும், கொதிச்சோன்னா அரிசியை போடுவோம். இப்போ பருப்பு அவிஞ்சிட்டு நல்லா தண்ணி வற்றி நல்லா அவிஞ்சு வந்துட்டு, நான் நல்லா அவிச்சு தான் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அந்த வயசான ஆக்களுக்கு கூடுதலாக கொடுக்குறது. அப்போ அந்த பருப்புலாம் நல்லா அவிஞ்சிருந்தா நல்ல. முதல் தேங்காய் பால் சேர்க்கிறேன். 1ஆம் பால், 2ஆம் பால், கலந்து விடுவான். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு இல்லை. இங்கால பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், இதோட உள்ளி, இதை இடிச்சு போட்டு சேர்க்க போறேன். இப்போ சேர்ப்போம். இதையும் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கொதிக்கட்டும். இங்கெல்லாம் சாலை மீனை கழுவியாச்சு. இதுல மிளகாத்தூள் சேர்க்கிறேன். தனி மிளகாத்தூள் பொரிக்கிறதுக்கு பிரட்டி வைக்க போறேன். இதோட உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், இதெல்லாம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்துட்டு இங்கால சாலை மீன் எடுத்து போடுவோம். சாலை மீன் கலந்து விட்டா அப்படியே ஊறும். கடைசியா நாங்க பொரிக்கலாம். கடவுள் சாப்பிடத்தானே தந்திருக்காரு. அப்ப நாங்க என்ன செய்யறது? உனக்கு போடுவா. நீ கூட அப்படி செஞ்சா உனக்கு போடுறானு. சரியா? சத்தத்தை காணையில, சாதாத காணையில மகனே. ஓகே, இப்படியே நல்லா ஊறட்டுக்கும். கடைசியா பிடிக்கும். இந்த அடுப்புல கோவாயை வறுப்போம். பாருங்க, பருப்பு நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிக்கணும். கொதிக்கட்டுக்கும். இப்ப இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கோவா, அதுக்கு கோவா வர சட்டி சூடாட்டும். கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். அரிசி போட்டாச்சு. உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்ப கலந்து விட்டாச்சு. இப்ப மூடி விடுவோம். சோறு அவியட்டுக்கும். அதுக்குள்ள கோவாயை வறுத்துட்டு வருவோம். இப்ப கோவாக்கி எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்ப்போம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி, இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இப்ப பருப்பு ரெடி இறக்க போறேன். பாருங்க, நல்லா வந்துட்டு இனி இறக்கி இந்த பவுலுக்கு மாத்த போறேன். இப்படியே இருக்கட்டுங்க. நான் மாத்துவோம் பார்த்தேன். இதுல கோவாயை சேர்ப்போம். என்ன இது இப்படியே இருக்கட்டுக்கும். மூடி விடுவோம். பாரு, வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இனி கோவாயை சேர்ப்பான்.
பாருங்க நல்லா ஊறிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்செடுப்போம், ஒரேடியா போடலாம். அது அரைப்போம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிருக்கோம். இங்கெல்லாம் சால மீனை பொரிக்க போடுவோம். தோசைக்கல்லில் எண்ணெய் சூடாயிட்டு நல்ல மழைக்கு நினைஞ்சு வேலை என்ன அமோகமா நடக்குது. இப்ப மீன் பொரியுது. இங்கே பாருங்க கோவா ரெடி ஆயிட்டு நல்லா வறுபட்டுட்டு பாருங்க. இன்னொரு 2 நிமிஷம் விட்டுட்டு வைக்குவோம். கறியை கூட்ட போறேன் குழம்புக்கு. இதுல வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் நான் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். தக்காளி பழம், மீன் வந்து நான் கொதிச்சு கொண்டு வரைக்கான்னு சேர்ப்பேன். இது நாங்க அரைச்சது. இது தேங்காய் பால், முதலாம் பால். இது 2ஆம் பால், 3ஆம் பால். புளி, கருவேப்பிலை, இதோட உப்பு. கலந்து விடுவான். இது கொதிச்சு கொண்டு வரையக்கா நான் மீனை சேர்ப்பேன். கோவா வறுபட்டுட்டு நிப்பாட்டிட்டு இங்கே மீனை திருப்பி போடுவான். இது நல்லா இருக்கா? புதுசு வாங்கினேன். அந்த வாங்கினாங்க. ஓ, டைட்டஸ்லயே வாங்கினாங்க. இல்ல அந்த அந்த அண்ணேட்ட இந்த வெளியில பறக்கும் பார்த்து. கோவா வறுத்தாச்சு. அங்கே மீனை திருப்பியாச்சு பொரியட்டுக்கு. மீன் எடுப்போம். நடுவுல போட்டதெல்லாம் டக்குன்னு புரிஞ்சிட்டு பாருங்க. இந்த நடுவுல இருக்கு என்ன, அதுக்கெல்லாம் எடுப்போம். இதெல்லாம் நடுவுல கொண்டு விட்டு விடுவோம். பறக்குதா தம்பி? அங்கால சோறு வடிச்சிட்டோம். இதுல வந்து குழம்பு வைக்க போறேன். அடுப்பு கொஞ்சம் கூடவா இருக்கு. சாடியா தனிச்சு விட்டுட்டு வைப்போம். சரியா? இல்லாட்டி கையில பட்டுற நெருப்பு. ஓகே, குழம்பு கொதிச்சு கொண்டு வரைக்க மீனை போடுவோமா? நல்ல மழை பெஞ்சு ஊத்தி பாத்தீங்களா, ஓஞ்சிருக்கு. எப்படி இருக்கு குழம்பு கொதிக்கட்டுக்கும். குழம்பு கொதிச்சு கொண்டு வருது. இனி நாங்க மீனை போடுவோம். மீன் எல்லாம் போட்டாச்சு, கொதிக்கட்டுக்கு. குழம்பு சூப்பரா கொதிக்குங்க பாருங்க. இனி இறக்க போறேன். இல்ல இந்த கொத்தமல்லியில இல்ல, வேண்டிய நான் போன நேரம் ஜானகரையில மரக்கறியே வேற இல்லை. அப்ப என்னட்டு கொத்தமல்லியில இருக்கும். மீன் குழம்பு தானே, தேவையில்லை கொத்தமல்லியில. பாத்தீங்களா குழம்பு நண்பர்களே, பாத்தீங்களா இப்படி யாரும் மாக தண்ணி இல்லாம இந்த மாதிரி இருக்கும். பாத்தீங்களா மீன் துண்டெல்லாம் பாருங்க, அப்படி அல்வா துண்டு மாதிரி இருக்கு. ஓகே, இனி அடுப்ப நிப்பாட்டுவோம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இனி கிடக்குறேன்னு பாசல் எல்லாம் கட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டு. இது பாருங்க சோறு, இங்க பாருங்க மீன் குழம்பு. பாத்தீங்களா, கும்பலா மீன், போல் மீன் குழம்பு. இது வந்து கோவா வர பருப்பு பால் கறி. இது தக்காளி பழ சம்பல், தக்காளி பழம் வெங்காயங்கள் சம்பல் போட்டிருக்கேன். இது வந்து சால மீன் பொரியல். இனி நாங்க கடை 2 எல்லாம் பாக்ஸ் தான் 2 எடுத்திருக்கோம். பாக்ஸ்ல சாப்பாடு எல்லாம் போட்டு கொண்டு கொடுக்க வேண்டியதான். சரியா?
சாப்பாடு போடுவோம். போதுமா என்ன? இது வந்து கோவா. இங்கால பருப்பு, பிறகு வெங்காய சம்பல், சால மீன் பொரியல். ஓகே, இப்படி இனி இதுல வந்து கறியை ஊற்றுவோம். கறியை கடைசியா ஊற்றுவோம் என்ன? உங்களுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கடைசியா கறியை ரெடி பண்ணுவோம். குழம்பு விடுவோம். இந்த கரண்டி தான் சரி குழம்பு விட. இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். இப்படித்தான் சாப்பாடு. இது குழம்பு, இது வாழைப்பழம், அதுக்கப்புறம் சாப்பாடு கீழே என்ன பருப்பு, மீன் பொரியல், கோவா வர இந்த மாதிரி கட்டியாச்சு. பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இனி நாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வர போறோம். சாப்பாடு எல்லாம் ரெடி. இனி நாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வர போறோம். என்ன வாங்க. ஓகே நண்பர்களே, சாப்பாடெல்லாம் நல்லா திருப்தியா கொடுத்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கு நல்ல மழை. நான் நினைச்சேன் என்னடா இது மழை தூருது, இப்படி மழையா இருக்கு நினைச்சு கொண்டு இருந்தேன்னா, அப்ப அந்த அக்கா சொன்னா இல்ல மழை தூர்றதா உங்களுக்கு பிளஸிங் என்று சொன்னா. அதுக்கு பிறகு நான் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் உண்மைக்கும் அந்த அவ்வளோ ஒரு மன திருப்தியா இருந்துச்சு. இன்றைக்கு அவ்வளோ பேர் வந்து வாங்கி சாப்பிட்டுச்சுன்னா எனக்கு நிறைய பேருக்கு அந்த எனக்கு முன்னாலேயே சாப்பிட்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு நிறைய பேர். அதெல்லாம் நான் வீடியோல போட இல்லை. உண்மைக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. யாருக்கா செஞ்சோம் இன்னைக்கு? அவருக்கு அதான் செஞ்சாரு. தெரியுமா உங்களுக்கு? அவரு தெரியுமாடா உனக்கு? அவரு நான் இது வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அப்பாண்டு நேர்ல கூப்பிட்டதும் இல்லை, அவர்கிட்ட கைப்பிடிச்சு நடந்ததும் இல்லை, அவரோட வாழ்ந்ததும் இல்லை. ஆனா அவர் என்ன தேடி வந்திருக்காரு, என்ன தேடி தேடி வந்திருக்காரு, பார்த்திருக்காரு, கழிச்சுக்க. நான் அவரோட இருந்ததும் இல்லை நண்பர்களே, அவரோட வளர்ந்ததும் இல்லை. அதால எனக்கு மறந்துடுவேன். சில பேர்ல மறந்தா கூட கனவுல வருவாரு. கனவுல வந்து ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நான் அண்டை கூட உண்மைக்கு நான் மறந்துட்டேன். ஆனா எனக்கு 10ஆம் தேதி ஞாபகம் வந்துரு. கனவுல வந்து தண்ணியை கொண்டாடி எனக்கு
தண்ணி விடாக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி. அப்ப நான் தண்ணி கொண்டு கொடுக்குறேன்னு போல கனவு வந்துச்சு. ஏன்டா கனவுல வாரேன்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு ஆண்டு வருதாண்டு யோசிச்சேன். ஓகே 15ஆம் தேதி ஆண்டு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு 15ஆம் தேதி கொடுக்க முடியாம போயிட்டேன்னு சொன்னா அவசர ஓர்டர்கள் நிறைய. அந்த லண்டனுக்கான ஓர்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கனடா ஓர்டர், எனக்கு 2 ஓர்டராலையும் எனக்கு செய்ய முடியாம போயிட்டு. அதனால இன்றைக்கு செஞ்சுட்டேன். நார்மலா நான் மரக்கறி சாப்பாடுகள் தான் செஞ்சு மோர் சட்னி எல்லாம் கொடுக்குது. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா நான் மச்ச சாப்பாடு தான் செய்து கொடுத்துருக்கேன். அவருக்கு கூடுதலா மச்ச சாப்பாடு தான் சாப்பிடுறது. ஆடி அமாவாசைக்கு பாப்போம் என்ன, அதுக்கு சிறப்பா செய்வோம். ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதே நேரம் அவர்கிட்ட ஆத்மா சாந்தி அடையணும் மட்டும் நீங்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க அவருக்காக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே அவர்கிட்ட ஆத்மா சாந்தி அடையணும் மட்டும் நீங்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. பை.